என் இனிய அன்புள்ளங்களே, இதோ இன்று 2ஆம் நாள் மரியாவுக்காக அன்னை மரியாளின் வணக்க மாதம். மாதாவிற்காக அர்ப்பணிக்கும் இந்த மாதம், என் ஆண்டவளே என்னுடன் இருந்து என்னை வழி நடத்து அருளும். நாம் தினமும் சொல்ல வேண்டிய ஜெபம். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய நற்செயல், அன்னை மரியாவுக்கு பூவினால் பீடத்தை அலங்கரித்து வைப்போம். நாம் தூய ஆவியார் நம்மில் என்றும் செயல்படுகின்றார். அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இதோ எங்கும் மே மாதம் அந்த பூக்களால் நிரப்பப்பட்ட, எங்கு பார்த்தாலும் ஒரு ஆரஞ்சு கலர் ஃப்ளவர் இருக்கும் பாருங்கள். அதான் மே மாதம் வந்த உடனே அந்த பூ நமக்கு அழகாக தெரியும். இங்கிலீஷில் குல்முகாரன்னு சொல்லுவாங்க, தமிழில் மே மாத பூ தான் சொல்லுவோம் நம்ம அதை. ஸோ அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். மாதாவுடைய மாதம் நம்ம தான் அந்த பூ எங்கேயுமே நம்மளுக்கு கண்ணுக்கு ரொம்ப அழகாக இனிமையாக இயற்கையே அதை வெளிப்படுத்தும். ஸோ அப்போ நம்ம மாதாவுக்காக இன்னும் நிறைய நம்மளுடைய நற்காரியங்களையும் நற்கிரைகளையும் செய்ய முயற்சி செய்வோம். நாம் சங்கீத தொடர்ச்சி, சங்கீதம் 18, 33, 34, 35. அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகின்றார், உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார். நீதிமொழிகள் 8, 24, 25, 26. இன்றைய திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து வாசகம் 15, 7, 21. இன்றைய தூய நற்செய்தி யோவான் 15, 9, 11. இன்றைக்கு திருத்தூதர்கள் என் முடிவு இதுவே, கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நிறுத்தவை, செத்தவை, இரத்தம் மற்றும் பருத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். யோவான் நற்செய்தியில் பாருங்கள், இயேசு ஒரே ஒரு வார்த்தை, என் அன்பில் நிலைத்திருங்கள், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும். அவ்வளோதான். இயேசுவின் அன்புக்கு ஈடிணை எதுவுமே கிடையாது. அதனால் இயேசுவின் அன்பில் நிலைத்திருப்போம். ஒரு நிகழ்வு சொல்கிறேன் பாருங்கள். புனித ஞானப்பிரகாசன்றவர் ஒரு அரசர். அவருடைய ஹிஸ்ட்ரி படித்து பாருங்கள், தெரியும். அவர் அன்னை மரியான் பரிந்துரையில் பிறந்தவர். நான் தினம் சொல்கிறேன் இல்லைங்களா, அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த ஞானப்பிரகாசம் என்றவர் ஒரு அரசர். அவர் அவர் அன்னைக்கிட்ட வேண்டின்னு பிறந்த ஒரு மனுஷன். அவர் சாகிற வரலும் எந்த சாவான பாவமும் செய்யாத வாழ்ந்தாராம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் ஏழைகளை கூட்டி அவர்கள் கால்களை கழுவி, அவர் பாதங்களை கழுவி, அவர் கையால் அவர்களுக்கு உணவு கொடுத்து, அவரோடு அவர் உட்கார்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவ்வளோ ஒரு மக்களுக்கு நல்லா சாப்பிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து வழி அனுப்புவாராம். அதே மாதிரி அவர் அந்த மகிழ்ச்சியிலேயே சனிக்கிழமை தான் அவர் மரணம் அடைஞ்சாராம். அதுபோல் நம்ம சனிக்கிழமை எதெல்லாம் கேட்குறோமோ அன்னை மரியா கிட்ட நம்ம விரும்பி அந்த மரணத்தை கூட அவர் நல்ல சனிக்கிழமையை தழுவியிருக்கிறார் பாருங்க. அதனால் அன்னை மரியா நம்ம எதை கேட்டாலும், இதே மாதிரி புனித தெரேசம்மாள் கூட சின்ன வயசுலேயே தன் 12 வயசில் தன் தாயை இழந்தார். அவங்க வீட்டிலேயே ஒரு மாதாவுக்கு ஒரு சின்ன ஆலயம் கட்டி அந்த படத்தை வச்சு, அந்த படத்து முன்னால் காணிக்கை பொருட்கள், பூக்கள் இது எல்லாத்தையும் வச்சு உருக்கமாக ஜெபிச்சு வந்தாங்களாம். ஸோ அன்னை மரியாள் அவரை தன் மகளாய் ஏற்றுக்கொண்டு அவருக்கு தேவையான எல்லா அருட்கொடைகளையும் இறைவனிடம் பரிந்து பேசி வாங்கி கொடுத்தாருன்னு நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கோம். நீங்களும் படித்து பாருங்கள். அன்னை தெரேசா புக்கில் இது எழுதியிருக்கோம். இதோ என் அன்புள்ளங்களே, நாமும் இந்த மாதத்தில் மாதாவுக்காக ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபமாலை செய்வோம். குரோட்டை முன்னால் ஜெபிக்கிற ஜெபம் சக்ஸஸ். நம்ம அதனுடைய பயனை நம்ம கண்டிப்பாக அனுபவிக்குவோம். ஒவ்வொருவரும் அன்னை மரியாள் கெபி முன் ஜெபிப்போம். அன்னை மரியாளுக்காக நமக்காக பரிந்து பேசும் அன்னை மரியாள், நாம் அன்னை மரியாளுக்கு நல்ல ஒரு ஊழியக்காரிகளாக இருப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.